வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. நானும் சனாக்குட்டி மட்டும் கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு ஈவினிங் போனோம். ஈவினிங் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. சனாக்குட்டி நின்று பார்த்துட்டே இருந்தா. சனாக்குட்டியோட பின்னல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் மட்டும் தினமும் பின்னல் போட்டுக்கிறேன்னா அவளுக்கு போடவே இல்லைன்னு ஒரே ஆடம். அதனால அந்த குட்டி முடியல குட்டியா ஒரு பின்னல் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே நானும் சனாக்குட்டி ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அம்மா உளுந்தங்களியும் பீட்ரூட் அல்வாவும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தின்றதுனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தீக்ஷுக்குட்டி வந்து அம்மா நாளைக்கு எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கேக் செஞ்சு கொடுக்குறீங்களாம்மா ப்ளீஸ்மா ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்புறம் நான் இருக்கிற டயர்டை பார்த்து அவளே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லுங்கம்மா, ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கம்மா, நானும் சனாவும் சேர்ந்து செஞ்சுக்கிறோன்னு அவங்க 2 பேரும் தான் செஞ்சாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதனால செய்யும் போதே நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக செஞ்சாங்க. அவுட்புட்டுமே சூப்பராக வந்திருந்தது. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. தீக்ஷுக்குட்டி அழகாக கட் பண்ணி பேக் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க.